இப்போ நம்ம வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பன்னீர் பட்டர் மசாலா தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளி மட்டும் வெங்காயத்தோட அதிகமாக தான் சேர்க்கணும். நம்ம ஒரு 2 தக்காளி பெருசு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பட்டர் எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம ஒரு பட்டர் போட்டுப்போம். கடாயில் சூடான ஒரு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நம்ம வச்சுருக்க பொருளாக நம்ம வதக்கி எடுத்துக்கணும். முதல்ல வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் லேசாக ப்ரௌன் ஆனவுடனே 2 பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் வதங்கி ப்ரௌனாக வரணும். நல்லா வதங்கி ப்ரௌனாக எடுத்துக்கின பிறகு இதை நம்ம இப்போ பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம அதே கடாயில் என்ன பண்ண போகிறோம், திரும்ப அந்த பட்டர் போட்டுட்டு நல்லா சூடானவுடனே சோம்பு, பட்டை, லவங்கம், ஏன்னா நான் ஏற்கனவே கரம் மசாலா போட போகிறோம், அதனால் உங்களுக்கு கொஞ்சமாக தான் நான் மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு 2 கலரி எடுத்துக்கோங்க. கலர்ன பிறகு இப்போ நமக்கு தேவையானதுக்கு மசாலாலாம் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா போட்டிருக்கேன், தனியாத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போகணும். அப்புறம் நம்ம முந்திரியோட அரைச்சி வச்சுருக்க பவுடர் அது லாஸ்ட்டில் நான் போட்டுட்டு இதை நல்லா கலக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வருது. கொதித்து வரப்போ நீங்கள் இந்த கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர்லாம் போட்டுக்கோங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இப்போ பன்னீர்லாம் போட்டாச்சு. நல்ல ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ கொத்தமல்லி விதைகள்லாம் நம்ம கொஞ்சம் தூவி விட்டுருவோம். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா தயாராகிடுச்சு.